அருமை. எல்லா குப்பைகளையும் நீக்க வேண்டும். இது அழகாக மாற வேண்டும். ஓஃப், வாழைப்பழத்தோல் மிகவும் இருண்டு. வா, இதை பாருங்கள். நன்றாக இருக்கு. மேலும் எனக்கு என்னுடைய மைதானத்திற்கு ஒரு அதிரடியான யோசனையும் உள்ளது. இந்த அட்டைகளை நான் வண்ணம் பூசுவேன் மற்றும் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் அவற்றுடன் விளையாடலாம். அதை பாருங்கள். இந்த விளையாட்டை காதலிக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக எனது செடியை நீர் பாய்ச்ச வேண்டும். அடி, ஓ, எனக்கு ஒரு மரம் இருக்கிறது இப்போது. ஆமாம், என் வீடு மிக என்னுடைய பிரமாதம். வீட்டையும் அலங்கரிக்கிறேன். உங்களின் உதவி அவசியம் தேவை. அப்போதும் மிஸ் பிங்க் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, தங்கம் சிறந்ததாகும். அதை தங்கமாக மாற்றுங்கள் தயவு செய்து. நான் தொடங்குகிறேன். முதலில் நாங்கள் இந்த பொன்னை ஒரு பர்னர் உதவியுடன் உருக்க வேண்டும். இப்போது வயலில் எண்ணெய் வையுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆம், இப்போது இதை இந்த பொற்கட்டைகளால் அலங்கரிப்போம். நான் செய்வேன். அற்புதம். ஓ, ஆமா. இந்த சிவப்பு ஒன்றை பனைமரம், நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது உங்கள் கனவு படியெல்லாம் தயாராகும். எங்கிருந்து எடுக்க? அதுவரை போதும். என் இதயம் சந்தோஷமாக உள்ளது. அழகே, இறுதியில் என் புதிய வீட்டை பருக முடியும். ஆனால் எனது இடத்தில் தொல்லை கொடுக்கும் அண்டை வீட்டு மக்களை எனக்கு தேவையில்லை. ஆமா, நிறைய மேம்பாடு. காத்திரு ஒரு நிமிடம். ராபர்கள் மற்றும் ஐஸ்கிரீம். நன்றி. அவ்வா பாட்டி, உங்க கண்ணாடிய மட்டும் எடுத்து செஞ்சுக்கிறேன், சரியா? ஓ, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. ஓ, போகலாம். ஓ, இந்த சாலை குமிழ் சின்னம் மற்றும் சில கோக் பாட்டில்கள் அவசியம் தேவை. ஓ, அருமை. ஆவலோடு என்ன செய்கிறாள்? இந்த சூப்பரான பொருள்களால் ஒரு மேசை செய்ய போகிறேன். என் அனைவராலும் விரும்பப்படும் வண்ணமயமான சாக்குகளால் ஒரு சிறந்த தலையணை செய்ய போகிறேன். நல்ல வாசனை இருக்கு. இப்போது 3, 2, 1. அதுவும் மாயாஜாலம். விம்பா, நான் இதை பிடிக்கிறேன். ஓ, அத பாருங்கள். நமக்கு இப்பொழுது ஒரு அலமாரி கிடைத்தது. ஓ, என் செடி, இதனை நான் மிக விரும்புகிறேன். என்ன? யார் இதை என் சுவர்களில் செய்தார்கள்? ஆனால் இதை எப்படி சரி செய்வதென்னு எனக்கு தெரியும். அதற்குத்தான் நான் என்னுடன் ஸ்டிக்கர்கள் எடுத்து செல்கிறேன். நான் அவற்றை கொண்டு ஒரு இதயம் செய்ய போகிறேன். இது மிகுந்த அழகாக இல்லை?
ஆம், மற்றில் சுவரில் கண்ணாடிக்காக ஒரு இடம் இருக்கிறது. ஹூஹூ, நன்றாக வேற்றும் என் கைவடிகளின் உதவி. இன்னும் உடனே சில அலமாரிகளை வரைய வேண்டும். இதோ சிலவை நீங்கள் திறந்து உள்ளே பொருள்களை வைத்திடலாம். அந்த மலரை பாருங்கள், மற்றும் என் டெடி கரடி. பெர்ஃபெக்ட். எனக்கு என் வீடு மிகவும் பிடிக்கும். ஓர் நிமிடம். நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். இங்கே ஒரு டாஜ் உள்ளது. எனக்கு ஒரு இளவரசி போல உணர. ஹிக்! உங்கள் மகிமைக்கு ஹிக்! ஓ, இது மிகவும் அருமை. எனக்கு மிகவும் பிடிச்ச சொல் செல்வம். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்லா எங்க அணிவகுப்பை ஒழுங்குபடுத்த நேரமாச்சு. ஆம், எனக்கு தெரிந்தே எனது ஆடைகளுக்காக அதிக இடம் தேவை. அந்த காலணிகளை பாருங்கள். மேலும் எனது சார்ஜ் நிச்சயமாக. ஆஹா, என் புகைப்படத்தை பாருங்கள். அதில் என் முகம்தான் இருக்கிறது. ஆஹா, நான் எனது காதலனுடன் இருக்கிறேன். என்னுடைய அலங்கார பேரட்கள் இங்கே உள்ளன. சில திருத்தங்களை செய்யலாம். அசத்தல். எப்படி? அவர் என்ன சொன்னாரு? யார்? எப்படி அது அலங்கரிக்கப்பட்டது? O+, ஜேன் அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தேநீர் குடிக்கிறாள். அதையே விளையாட்டு என்கிறார்களா? பார்ட்டி போடுவது மிகவும் செம்மையாக இருக்கிறது. வணக்கம் மிஸ். உங்கள் பார்ட்டியை ஒழுங்கமைக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்னான குடைகளை மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து எப்படி விரும்புகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், உங்கள் இசைக்காக ஒரு தொழில்முறை டிஜேவை நான் பணியமர்த்தியுள்ளேன். சரிதான், நன்றி. எனக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக அது சற்றே மேல். சரி, வணக்கம் நண்பரே. என்னுடைய பார்ட்டிக்கு வாங்க. ஓ, எவ்வளவு சத்தம்! வணக்கம், பாதுகாப்பே. அக்கம்பக்கத்து பின்னணி சங்கீதம் மிகவும் உயர்வாக இருக்கிறது. தயவு செய்து விரைவாக வாருங்கள். இதை பாருங்கள், இது கைப்பாகங்கள் தான். ஒரு நிமிடம், நாங்கள் இதை சரி செய்கிறோம். அந்த சப்தம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சி. அமைதி காக்கவும். பணம் பற்றி என்ன? நீங்க குதிக்க விரும்புகிறீங்களா? வாவ், நன்றி. எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள். ஓ ஓ மன்னித்து விடுங்கள், தயவு செய்து. நாம் நண்பர்களாகலாம். ஏ, நன்றி. கவலை வேண்டாம். வணக்கம். சோம்பி, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது குளிர்ச்சியாக. சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க சிறிதளவு முடியாது. முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது.
இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள், கூரை அணுக்குகளை எனக்கு பொருந்த ஒரு மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையி. அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டியது. நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக் காத்திருக்கிறேன். பருத்தி என்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுவாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்துவிடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புலா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஹா. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். ஹா ஹா ஹா. பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சில சோதனைகள், நாட்களே அல்லவா? விவரங்கள். அழகானது. அட, ஷே, ஒரு டாலான். அற்புதம். அற்புதம். ஹா? என்ன நடக்குது? என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சூப்பாவை பிரசன்ஸ் ஆளக்கணும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சூப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம் ஸ்டராகிஷ் போடுவோய் இந்த சோக்கோடு. ஓ சாவிடு, நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும் விஷயம்? என்னது அது? நம்ம உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா. வாங்க, விரைவாக. அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். 2ஆம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள், உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லில். அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் ஓ, உன்னை காதலிக்கிறேன். இல்ல. நீங்களே அது என்ன பார்த்தார்கள்? உனக்கு உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது.
ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சிலிருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம். நான் அதுல நிறுத்துவேன். குட்பை உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி, ஐயோ அது கேடு கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா? ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல இல்ல, விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகுலா. அன்னிக்கவும். என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். பட்மெடிக்கமா ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்கவிட போறேன். ஹாய், என் அழகிய நண்பரே. போதுமா? அதன் உண்மை பொருள் அன்பே. என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ளேன்? ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். ரிக், குடித்து விட்டேன். அதான். அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம், என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள்படிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். நாம மதில்கள்ல நியோன் ரிப்பன்களை குச்சிப்போம். Amingen 6 Friday var det pinnsorde puche tuvikenram. Cool. என் ஹாட் திங். எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கே இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். என் வீட்டுக்கு வாருங்கள். நல்லதாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். நிற வீடுகள் சவால். விளையாடுவோம். பெண்களே, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்து விட்டேன். இதோ எங்கள் டெலிவரி வந்துவிட்டது. ஓ, நிறுத்துங்கள். பெட்டிகளை திறந்து எங்கள் வீடுகளை தயாராக்கலாம். ஓ, அதென்ன? என் சொத்திலேயே இருக்கிறது. மைக், இத சுத்தம் செய் தயவு செய்து. ஓ, இது எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த அறை அழகாக இருக்கிறது. என்னிடம் நிறைய இருள் உள்ளது. நான் பார்த்தால் அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து துவங்குகிறார்கள். எனக்கு ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஓ ஓ,
எம்மா மன்னிக்கவும். எம்மா அமைதியாக இரு. சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். நான் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளேன். என்ன அது? ஆம், இங்கிருந்து வெளியேறு. இது எனது வீடு. இப்போது நான் அதை நீளமாக பூசப் போகிறேன். நாம போகிறோம். இந்த கூரையை பாருங்கள். ஏய், என்னை இதிலிருந்து விடு. அப்படியே அங்கே இனி ஓரளவு அலங்காரம் செய்யலாம். அது எனது கால்கார்களுக்கு நிறுத்த பாதை. அப்போ இங்கே ஒரு விளாக் வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் பயங்கரத்த சிவப்பு புத்தக முன்னுரிமைகளை வீட்டின் சுற்றியெல்லாம் வைக்க விரும்பினேன். ஆனால் அது வேலை செய்யவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். மிக சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு பலூன் ஊத வேண்டும். இதை போட்டு விடுவோம். நான் தான் உலகின் அழகான வீட்டை பெறப் போகிறேன். எனக்கு தெரியாது. எங்க இருந்து வந்தது? மேரி, அது உன் பலூனா? மேரி, உனக்கு மிகவும் அழகான வீடு இருக்கிறது. எம்மா, நீ மேரியின் வீட்டை பார்த்தாயா? அரே, பசங்க ஏற்கனவே தங்கள் வீடுகளை அலங்கரித்து விட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் பெட்டியில் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஐயோ, நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. என்றாலும் எனக்கு உதவ யாரோ ஒருவரை அறிவேன். கட்டிடக்காரர்கள் ஏதேனும் செய்ய முடியும். சரியா? ஹலோ ஏகப்படா, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? அரி Tessie, எங்கிருக்க விஷயங்க I cannot யோசிக்கல. Kombuste Orsha. Oh, we're sharing anything. Oh, அருமை. ஓ ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்கிறது. அதனால் ஆம், இதோ உனக்கு. குட் பை. என் வீடு எப்படி இருக்கிறது? குளிர்சாதனமாக இருக்கிறதா? எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த வாழைப்பழம். நிமிஷம், நான் புல்வெளியில் உட்கார்ந்து வளர்த்து ஒரு பதிவேற்று. ஹஹா, வூ, வாழை மரம் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. இது மிகவும் என்று மட்டும் பசியை தூண்டுவதாக இருக்கிறது. இங்கு நிரம்ப சுலபமாகவும் அழகாகவும் மலர்ந்து ஒரு பெரிய சுவையான கூலருடன் நேசிக்கலாம். அவளின் பவல்வெளியில வளைப்பழங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மூச்சை விடு. ஒரு செகண்ட் காத்திருக்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை உள்ளது. நான் ஒரு கூடைப்பந்து மைதானம் அமைக்கலாம். நான் இங்கு ரொம்ப ஸ்னோ கொள்ள போகிறேன். தொழில்முறை கோரண்டு நடந்தாலும் நான் என்றாவது பாஸ்கெட் பாலில் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 குழுக்களில் 3ஆவதாக வந்தோம். ஆஹா, அந்த பிரம்மாண்டமான ஷாட். எனக்கு அதை எரிந்து கொடுக்க முடியுமா? சூப்பர் பால். என்ன நீ எப்படி செய்தாய்? ஆடியிருந்தாள். மாரியம்மா, ஸ்விங்கை ஒருங்கிணைக்க வேண்டும். மிக கடினமாக இல்லை என்று நினைக்கிறேன். வை, நான் அது செய்துவிட்டேன். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என் பிரியமான பொம்மை ஸ்விங்கை அதற்கு ஆடித்து விடுகிறேன். இதுதான் என் அழகான அஞ்சல் பெட்டி இருக்கும் இடம். நிச்சயமாக சில அழகான ஸ்டிக்கர்கள் தேவையானது. அதை மேலும் அழகானதாக மாற்ற அவங்க அங்கே என்ன செய்யறாங்க? அப்போ என் பொம்மை என்ன செய்யறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், எனக்கும் ஒரு மெயில் பேக்ஸ் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த எளிய மஞ்சள் பெட்டியை சிறப்பானதாக நான் மாற்றுவேன். அங்கே சில பூக்கள் இருக்க செய்ய போகிறோம். அழகானது. என்ன, பெண்கள் தங்கள் உணவு பெட்டிகளை தயாரித்து விட்டார்களா? எனக்கும் ஒன்று வேண்டும். இந்த நீல பெட்டி சிறிது சலிப்பிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது. அதில் ஒரு டைனோசர் வையுங்கள். ஓ, வணக்கம் தபால்காரர். என்னுடைய கடிதங்களை கொண்டு வந்தீர்களா? ஹே, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததா? நான் நன்றி. உங்களுக்கு உதவி திறந்ததுல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார். ஓ ஓ, நீ தன்னுடைய அஞ்சலகம் அருகே அதை அடிச்சிட்ட. நீ என்ன நினைக்கிற? ரத்த வெடி. சரி, உனக்கு இனி கடிதங்கள் இல்ல. இப்ப
இப்படி அழகா இருக்காங்க யாரு? நீ அழகா இருக்கிற. நீ எவ்வளோ அழகா இருக்குங்க. ஓ, நான் உங்களுக்காக ஒரு கடிதமா வச்சிருக்கேன். அடுத்த காலில் நின்று கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தங்கள் புல்வெளியை அலங்கரிக்க நேரம் கிடைத்தது என்று நான் காண்கிறேன். வா, ஹாய், என்ன செய்கிறாய்? நான் அந்த எதிர்நுழைய நீளமா பெய்யவிருக்கிறேன். ஆம், தரையை நீல நிற நுரை பாய்மை பொருள் இடப் போகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய ஆயுதங்களுக்கும் பொம்மைகளுக்கும் ஒரு அலமாரி வேண்டும். அவை இங்கே அருமையாக தெரிகின்றன. சும்மாதான். ஹக்கி வெக்கி, என் பொம்மைகளை காப்பாற்று. இப்போ நான் சமீபத்தில் மைன்கிராஃப்டில் கண்ட 2 வைரங்களை சுவரில் இணைக்க வேண்டும். ஆஹா, டைனமைட் மேசை மிக சிறப்பு. எனது புது செல்லப்பூனைக்கு இடமெல்லாம் வேண்டும். அதை நான் ஜாக்கு என்று பெயரிடுகிறேன். நாம் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கப் போகிறோம். அருமை. இது நிறைய சூப்பரா இருக்கு. வாவ், மைக் அவன் அறையை அழகாக அலங்கரித்திருக்கிறான். நானும் அப்படியே என்னுடைய ஸ்டைலில் இனிதே அதுபோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் சுவர்களை நம்மால் முடிந்த அளவு செய்யலாம். இங்கு கொஞ்சம் அதிகமாக பிங்க் நிறம் தேவை. அதுக்கு என் பிங்க் நெயில் பாலிஷ் உதவும். சரி, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதமாக இருக்கிறது. அற்புதம். குளிர்ச்சியாக இப்போது 2 இளஞ்சிவப்பு மேகங்கள் மற்றும் எனது காதலனுடன் இருக்கும் புகைப்படங்கள். நாம் ஒன்றாக அழகாக இருக்கின்றோம். இங்கேதான் டீபோன் சரியாக பொருந்தும். அருமையான அணிகலன்களும். ஆம், ஓசையற்ற பின்னணி இசை பாதிப்பில்லாமல் இருக்கும். நான் இங்கே என் முடியை வரிசைப்படுத்துகின்றேன். PAN.C. ஆஹா, அற்புதம். இதோ என் செல்லப்பிராணி பூனை. சூப்பர். ஓஹோ, நீ உலகத்திலேயே மிக அற்புதமான பூனை. நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் கம்பளங்களை செய்து விட்டார்களா? நான் மட்டும் இல்லையா? இதையெல்லாம் உடனே மாற்ற வேண்டும். நான் சுவர்களை என் விருப்பமான மஞ்சள் நிறமாக பூச வேண்டும். நானும் இன்டர்லேயன் சைக்கிள் பெற விசைஸ் குட்டுவரிசையில் இருக்கிறேன். அதனால எப்போதும் சூடாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ எனக்கு சில மணல் தேவை. அதனால் நான் பிபாஸில் இருக்கிறேன் போல தோன்றுகிறது. நீ ஆசையுள்ள குட்டி வாத்து. நீங்கள் சுவற்றில் போக போகிறீர்கள். இது என் மிகவும் பிடித்த பொம்மைகள் அனைத்தும் உள்ள தொடர். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களை எல்லாரையும் நேசிப்பேன். பின்னர் ஒரு மூலையில் நான் வரையக்கூடும் இடம் உள்ளது. என் யூகுலிலை வாசிக்கலாமா? இந்த பியூச படம் இங்கே மிக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நான் மற்றும் என் நாய் ஜெர்ரி ஆகியோரது படம். ஜெர்ரி, என்ன சொல்றேன்? குழந்தைதான். இது உன் சிறிய இடம். நண்பா ஜெரி, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு எலும்பு வேண்டுமா? இது வா, நல்ல பையன். அருமை. முதலில் சில பழுதுகளை சரி செய்ய தேவையான அனைத்தையும் பெறுவோம். சும்மா பாருங்க அதை. அது அருமை. சரி, இதோ என் பாக்ஸ். ஓஹோ, எலி, நாம இத போக்கணும். நீ ஏன் கத்துற? இழு. அழகான சிறிய எலி அல்லது என்னையா? சீக்கிரம் நண்பா. சரி, துளையிடல் தொடங்குவோம். நன்று. நான் இல்லை. இதுதான் தேவையில்லை. மைக், கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? எனக்கு இப்போ அதுவே தேவை. உனக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறேன். சுவையான கம்மி ஐஸ். சரி, நல்லா இரு. சரியா?
நான் நிலுவையில இருந்து விலக முடியும். நீல வழி நிரப்பி பாய்கள். நான் வீட்டை முதலில் நீளமாக போட்டு விடுவேன். இப்போது சில பச்சை ஸ்ப்ரே எடுத்துக்கொள்வோம். என் வீட்டில் அழகான வரைபடங்களை வரைய விரும்புகிறேன். எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், அதை நானே வரைந்தேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். என்னிடம் பிளாஸ்டிக் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை டிஐஏ என் கூரை அலங்கரிக்கிறேன். அதை செய்வோம். வாவ், இது மிகவும் பல்வர்ணமாக இருக்கிறது. மேலும் கூரவிருகில் கொடி இருக்கிறதா? என் வீடு சிறந்தது. ஜேன், உனக்கு என்ன ஆகிறது? நான் சுமாராக இருக்கிறேன். இந்த ஸ்டிக்கர்களை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நான் அவற்றை வீட்டிற்கு ஒட்டுவேன். அது பச்சை மஞ்சளாக மாறும். அருமை. சூரியனை போல வெளிச்சமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முறை முடியது. இப்போது கூரையை அலங்கரிக்கிறேன். வாவ், இந்த பலூன்களை ஊதிவிட்டு பெரிதாக்கலாம். இந்த முக்கியமான உருவங்களை பாருங்கள். வாங்க ஆரம்பிப்போம். எல்லாம் தயாராக இருக்கு. கண்ணா பாரு. ஐயோ, இப்ப என் மகன் கூரையில் இருக்கணும். நன்னா மாறுங்க. பை. ஹாய் பிபி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நான் இப்போது என் வீட்டை அலங்கரிக்க தொடங்க வேண்டும். என் இதழ் நிற கனவாசையை கூரையுடன் இணைக்கிறேன். காத்திருங்கள், இது வேலை செய்யவில்லை. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் மூட்டிக்கொள்கிறேன். அது வலிக்கிறது. சரி, யாரேனும் அதை செய்ய வேண்டும். ஒரு தொழிலாளியை அழைக்கிறேன். நீங்க எங்களுக்கு உதவ வேண்டியது அவசியம். ஓ, இங்கே பணியாளர் வருகிறார். காலை வணக்கம். அந்த ஒரு செடிப்பாளிக்கு நல்லது. அனைத்தும் நிலுவை. சிறப்பாக இருக்கிறீர்கள். மேலிடத்தில் சில அலங்காரம். மூடியின் மீது பிங் பலூன்கள். நான் அதை கிரியமாக செய்திருப்பேன். உதவிக்கு நன்றி. சரிதான், உங்களுக்கு பணம் தேவை. சரி, இது உங்களுக்காக. அதிகமல்ல. பை பை, எவ்வளவு அழகு. எனக்கு எலுமிச்சைகள் மிகவும் பிடிக்கும். என் வீட்டின் வெளியே ஒரு எலுமிச்சை மரம் வளர வேண்டும். இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி அது வளர காத்திருப்போம். வாவ், அது வேகமாக நடந்தது. மேலும் சூடான நாட்களில் நிழல் அளிக்கிறது. இனி தேவை அழகான தொப்பியும் சுவையான எலுமிச்சை கூல் ட்ரிங்கும். அது நான் விடுமுறையில் இருப்பதை போல. ஜே, நீ என்ன செய்கிறாய்? லெமிங்ஸ், அதை முயற்சிப்பா. அவ்வளவு புளிப்பாக இருக்கிறது. அதை நான் விரும்பவில்லை. ஏன் என் எலுமிச்சை பழங்களை நீ சாப்பிட முடியாது? அரிசி எனக்கு தேவையில்லை. எனக்கு பல பாஸ்கெட் பால் இருக்கின்றன. ஓ, வாங்க வருங்கள். நீங்க என்ன ஞாபகம் வைத்திருக்கீங்க? நான் ஒரு உண்மையான கூடைப்பந்தாட்ட அரங்கத்தை உருவாக்க போகிறேன். எனக்கு ஒரு வளையமும் பூகமும் வேண்டும். காத்திருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கிளுகிளுப்பு காட்டவிருக்கிறேன். சரி, நான் முதலில் ஒருவேளை சூடு பயிற்சி செய்ய வேண்டும். சூப்பரா இருக்கே, இல்லையா? வாவ், ஹே மைக், நீதான் செய்தாய் என்று எனக்கு தெரியும். வளையத்திற்குள்ள செல்ல எப்படி என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இதோ கற்கவும். சிறு பையனே, பிடிச்சேன். சரி, இப்போ இந்த சின்னஞ்சிறு விளையாட்டுகளை முடித்து விட்டேன். உழைக்க வேண்டும். பின்னாமையில் அற்புதம். மேலே ஒரு கற்பூரணை. சூரியகாந்திகள் இயக்கத்தில். இதுவே நல்ல வாசனை. உட்காரி, எனக்கு தும்மணைக்கிறது. ஒரு அஞ்சல் வாசல். இந்த ஸ்னீக்கர்களை பாருங்கள். இது என் கனவு வீடு. என்னுடைய அப்புற கதவில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றனர்?
நன்றி. வழக்கம் போல் பிபி என்ன செய்கிறாள்? கேட்கும்போது நன்றி. அட, அவள் ஒரு தபால் பெட்டியை அமைத்தாளா? வசமாக எனக்கு தோன்றியது. நான் தபால் பெட்டியை பூமாட்டுகளால் அலங்கரிக்கிறேன். பூவை பெயிண்டில் மூழ்க வைத்தால் நமக்கு இவன் செய்துவிடும். அதை என் அஞ்சல் பெட்டியில் வை. இது மிகவும் இனிமையாக உள்ளது. பெண்கள் தங்களுக்கென அஞ்சல் பெட்டிகளை செய்து கொண்டனர். நானும் என்னுடையதை அலங்கரிக்கப் போகிறேன். அதற்குள் ஒரு சிறப்பு ஆச்சரியம் இருக்கும். ஓ, ஏ பாஸ், சாம்போ, நான் உங்களுக்கு எலுமிச்சம் கொண்டு விட்டேன். உங்க இது தபால் உங்களுக்கானது. பெட்டி அழகா இருக்குது. அது அழகாக இருக்குது. இது என்னை பற்றியது அது அல்ல. என்ன? ஓ, நான் உன்னை மிஸ் பண்ணினேன். இது ஒரு கடிதம். ஓ, என் கையை குட்டி, உனக்கு நகைச்சுவைன்னு தோணுதா? உன் மனதை மாற்று பெண்ணே. ஓ நன்றி. சரி குளிர். ஓ, மன்னிக்கவும். நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். உங்களை பார்க்க நல்லா இருந்தது சையா. நன்றி. ஒரு வாரத்துல உங்களை சந்திக்கிறியாம். நான் அங்கிருந்த அறையை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். இது மிகவும் பச்சையாய் தெரிகிறது. தொடங்க முதலில் நமக்கு ஒரு கம்பளம் வேண்டும். ஓ, டாட்ஸ், அது பாருங்கள். என் துப்பாக்கிகளை என் சுவரில் வைக்கிறேன். இதோ இங்கே இந்த சாம்பியனை பாருங்கள். ஓ, போதும். இதை சரி செய்ய வேண்டும். ஓ, சரி, நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு மேசையை வைப்போம். மேலும் என் மழலை நண்பர்கள் வீடு மைண்ட் பாக்ஸிங் ஒளிர்கிறது. நான் தினமும் குத்துச்சண்டை பயிற்சி செய்கிறேன். மேலும் பொதுவாக எனக்கு விளையாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். ஆஹா, பீன். பாங்க நண்பா, உங்கள் புதிய அறையை பார்க்க போடுங்க. ரொம்ப சரி, நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன். இந்த அறை நிறைவாக இருக்கிறது. எனது அறையிலும் சில புதுப்பித்தல்களை செய்ய வேண்டும். அறை மிகவும் மிருதுவாக இருக்கிறது. அது கொஞ்சம் உதடுகள் நடுங்குதலாக இருக்கிறதா? அதை பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஓகே மற்றும் வண்ணம் தூசும் வேண்டும். இந்த ஜிட் புடவைகளை காணுங்கள். அது என் அறையில் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது கான்னி ஞான் விளக்குகள். எல்லா விஷயங்களும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். இங்கே சேர்கள் இருக்கும். என் அழகான காலணிகளை அங்கு வைக்கிறேன். அற்புதம். இன்னும் பார், இங்கே எனக்கு பைகள் மற்றும் ஆபரணங்களும் உள்ளன. என் அழகான வரிகளும் படங்களும். ஒரு யோசனை. எனக்கு ஒரு அலங்கார மேசை வேணும். ஹலோ, நான் என்னை நேசிக்கிறேன். இங்கே சில பொருட்களை வைக்கலாம். நான் அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறேன். மேலும் நன்றாக மணந்தால் எனக்கு பிடிக்கும். இப்போது எனது செல்லப்பிராணிக்கு ஏதாவது வேண்டும். இது உனக்காக, எனது அழகான பூனை ஜெஸ். ஆ, என் பிரியமானவளே, இதோ அவளுக்கான ஒரு பொம்மை. இது ஒரு அழகான இளஞ்சிவப்பு வளை. நான் எனது அறையை அலங்கரிக்கவும் வேண்டும். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தரையில் கடற்கரை மணலை ஊற்றுவேன். நானோட கடலின் மீது இருக்கிறேன் என்று உணர வேண்டும். இந்த அழகான வாத்தை பொதிவது. எனக்கு வாத்துக்கள் மிகவும் பிடிக்கும். எனில் எப்படி இதில் குறை சொல்ல முடியும்? இப்போது சுவரில் ஒரு பூவிழாவை வரைது. இதற்கு தூரிகையில் நிறங்களை கொஞ்சம் பிழிந்து எடுப்பது. அதுவே, அது மட்டும் மிச்சம் பிக்கலுக்கு இணையாக சுவர் மீது ஒரு வளைவு வரைய வேண்டும். சரி, மேலும் சுவர்களில் 2 மேகங்களை தொங்க விடுவேன். இப்போது லேகோவிலிருந்து பூச்சிகளை உருவாக்குவது. நான் அவற்றை சுவற்றில் வைப்பேன். மற்றும் சில அழகான சிறு சீர்கேடுகள்.
ரொம்ப அழகா இருக்கின்றது. நான் எனது பொம்மைகள் மற்றும் ஆக வேண்டும். என் உகுலேலே வாசிக்க நேரமாகிவிட்டது. இதை இங்கே வைக்கலாம். மேலும் என்னை உட்கார வைக்க ஏதாவது வேண்டும். நான் இந்த அழகான வா என் சிறிய நண்பர். அது என் நாய் மேரி. அவள் அபூர்வமானவள். நீ இங்கே ஓய்வு எடுக்கலாம். நீயை காதலிக்கிறேன் மேரி. ஓ, அழகாக இருக்கிறாய். உன்னை காதலிக்கிறேன். எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய் செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ செஞ்சிட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல.
நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றாள். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சுத்திய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரைசியோர்டம் during Arachirisaurus இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா. நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும்.
நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா இசைக்கான ஸ்பீக்கர்கள்? இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா, பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டுல என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது. ஆனாலும் பரவாயில்லை. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இதற்கு எனக்கு சாதாரண கார்ட்போர்டு தேவை. வீட்டின் சுவர்கள் மூடும். அதை நிச்சயமாக தேவையில்லை. அதன் பிறகு முட்டைகளிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம். அதை கூரையில் போடுகிறேன். இதை பாருங்கள். சரி, இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது. வணக்கம் என் பதிவாளர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நான் சாதாரண கார்ட்போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன். அப்படி செய்கிறோம். பிறகு அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கண்ணியங்களை இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு. ஓஹோ, அது மிகவும் ஆபாசமானது. சரி, அது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன். என் ஊர்கொலுமை மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன். நல்லது, அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன். இந்த இளஞ்சிவப்பு பனிக்கும் மேலங்கியை கவனியுங்கள். இது கூரை மீது அழகாக இருக்கும். இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்கப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது. அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள். இது என் வீட்டை சுற்றி இருக்கும். என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது. பூநூல் குடி இவன் வசிப்பவரை போல். அப்படியா, நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான். எனக்கு உதவி தேவை. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து விட்டதே.
அப்புறப்படுற உங்க வீடு இப்போ பொன்னானது ஆகும். அண்ணா செய்ய மாட்டேன். எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. அதை பாருங்கள். இங்கு இருக்கிறார். வேற ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம்? நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும். ஆம், நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன். ஒன்று உண்மையா கொண்டு இருக்க போறதே. எளிதாக மோலி அம்மா, இன்னும் சில நிமிடங்களில உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த ரைன் ஸ்டோன்ஸ் பாருங்களேன். உஃப், சிவப்பு கம்பளம். கண்டிப்பாக அது கொஞ்சம் கனமா இருக்குது, ஆனால் அது சிருஷ்டியா இருக்கிறது. அழகு டாலர் சின்னம். ஒருபடி நான் முடித்து விட்டேன். சாம், நீ எனக்கு அற்புதமானவனா. நான் உன்னை விருது பெற வைப்பேன். ஃப்ரீயா விட. ஓ, உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன். சரி, வீடு தயார். அதன் உள்ளே பராமரிக்க நேரம் வந்துவிட்டது. இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது, ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த செய்தித்தாள்களை காணுங்கள். நான் அவற்றை சுவற்றில் ஒட்ட வேண்டும். நல்லது. ஓ, ஏதோ என் முதுகில் உள்ளது. அதை சீந்து அகற்ற வேண்டும். ஓ, அதை பாருங்கள். நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். அதை பக்கி மாடியாக கொள்ளலாம். நிறைய உள்ளன. நான் எங்காவது உட்காரவும் வேண்டும். என்ன? முதல் ஒரு மேசை, கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை. அதுல நான் உட்கார்கிறேன். அழகாக இருக்கு. என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள். எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன. என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன். வணக்கம். இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் 2 மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன். அலங்காரம். ஆஹா, என் சரியான மேசை. மீதமுள்ள பொருள்களை இதில் போடுவேன். அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக என் மேக்கப். சூப்பர். ஆம், இது இங்கே விலை உயர்ந்ததே. ஆனாலும் இது ஓரளவு சோம்பல். பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை தரையில் செருக்குவேன். இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன். என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு இடம் ஒன்றை சாய். மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள். என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன. ஏதேனும் ஒன்று குறைகிறது. ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி. எல்லாமே பொன் நிறத்தில். எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அது கூட பொன் நிறத்தில் தான். நண்பர்களே, உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். யாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அவர் இல்லை, நான் நேரமாகவே வந்தேன். இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை. இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த பொன்வண்ணமான இடம் எனக்கு பொருந்துகிறது. இது பச்சை. வெறும் பசி ஆயிற்று. இதை செய்யலாம். இன்னும் ஒன்று உள்ளது. அவைகளில் பல இருக்கின்றன. அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள். நான் வீட்டுக்குள் செல்வேன். நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை. அது உண்மையில் அழகாக இருக்கிறது. கையொப்பம். $10. விசித்திரமா இருக்குது. ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன். வாவ், பாருங்க, ஆச்சரியம்.
அச்சச்சோ, நான் விழுந்துட்டேன். உண்மையான கனிவு கிடங்கிருக்கிறது. அது எனக்கு தேவைப்படுதல் தான். ஓ, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. இவர் யார்? ஓப்ஸ். நான் பெற்ற விஷயம். என்ன செய்ய வேண்டும்? முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்பா, அது நன்றாகவே கடினமாக இருந்தது. ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன்.